இப்போ நம்ம சின்ஹாடாவோட கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு வந்து 1 கிலோ சின்ஹாடா நான் வந்து உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் நம்ம. அதுக்கு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-15 பல்லு பூண்டு, ஒரு 2 மிளகாய் வந்து உடச்சி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் மசாலா தூள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள், கொஞ்சம் சாட் மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வெறும் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் மல்லித்தூள். இது ஒரு 1/2 ஸ்பூன், இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து 2 தடவையாவது பண்ணுவோம் நம்ம. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துடுறோம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்றது கிடையாது. இது அப்படியே வேக வச்சும் சாப்பிட்லாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டே டு டே அப்டேட்ஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ஹாடாவை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. இந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இது கூடவே நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த சின்ஹாடாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதே சமயம் அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் நான். அதை டச் பண்ணி அதில் பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இப்போது நம்ம இஞ்சி, பூண்டு, முந்திரி, பச்சை மிளகாய் இது 4ம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துக்கலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து பெருங்காயம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அது கூட தக்காளி, சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சின்ஹாடாவை இதில் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில்
நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி வெஜிடபிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி உருளைக்கிழங்குல செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டி சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு அடுப்புலையே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட சின்ஹாடா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் சின்ஹாடா கிடைக்கல அப்படின்னா சவுத் சைடு மோஸ்ட்லி கிடைக்காது. அப்போ இதையே வந்து உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு இல்லை பட்டாணி இல்லை கொண்டக்கடலை அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக இப்போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தினம் ஒரு புது ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.